பூவாசம். கண்ணன் வேலைக்கு புறப்பட தயாரானான். செங்கமலம் மதிய உணவை டிபன் கேரியில் கொடுத்தபடியே, என்னங்க பையன் அடுத்த கிளாஸுக்கு போகும்போது பீஸ், புக், ட்ரெஸ்ன்னு நிறைய செலவு இருக்கு, சிக்கனமா செலவு பண்ணுங்க, பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும் என்றாள். பரீட்சையே இப்பதானே நடக்குது, அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்றதுக்கு ஆரம்பிக்கணுமா என்று கேட்டான். முன்கூட்டியே சொல்றேன், அந்த நேரத்துல சிரமப்பட வேண்டாம்ல என்று பதிலளித்தாள். சரி பார்த்துக்கலாம், எனக்கு நேரமாச்சு என்றபடி கண்ணன் புறப்பட்டான். மகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அருகில் இருந்த கோவிலுக்கு சென்றால் செங்கமலம். கோவில் பக்கத்தில் இருந்த பூக்கடையில் பூ வாங்க சென்றவள் முகம் மலர்ந்தது. தன் தாய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்த சரோஜா கடையில் பூ கட்டி கொண்டு இருந்தாள். அடடே சரோஜாவா, நீ எப்படி இங்கே என்று விசாரித்தாள். அக்கா, நீங்க இங்கே இருக்கீங்க? நான் பக்கத்து தெருவுல தான் இருக்கேன், வந்து 2 நாள் ஆகுது. புகுந்த வீட்டுல பூ கட்டுறதுக்கு கத்துக்கிட்டது அதுவே வியாபாரமா மாறி போச்சு. என் வீட்டுக்காரர் மாலைகளை தொடுத்து கட்டி வைப்பார், நான் பூவை கட்டிக்கிட்டு வியாபாரத்தை கவனிச்சுக்கிடுவேன் என்றாள். பிறந்த இடத்தில் சரோஜாவுடன் ஏற்பட்ட பழக்கம் எங்கும் தொடர அது ஒரு வகையில் இருவருக்கும் நன்மையாக முடிந்தது. செங்கமலம் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பதை அறிந்த சரோஜா உதிரி பூக்களை கட்டுவதற்கு கொடுத்து விட்டாள். பூ கட்டுவதற்கென்று ஆளமர்த்தி சம்பளம் கொடுப்பதை விட இது அவளுக்கு லாபமாக இருந்தது. இனிமேல் தினமும் கட்டுறதுக்கு பூ கொடுத்து அனுப்புறேன், நீ கட்டி கொடுத்துரு, இதுக்கான காசை வாங்கிக்க என்றாள் சரோஜா. அதெல்லாம் வேணாம்கா, செங்கமலம் மலிப்பினாள். அட பைத்தியமே, இங்கெல்லாம் எதை தொட்டாலும் காசு, எனக்கும் லாபம் உனக்கும் வருமானம். வீட்டுல ஒருத்தர் சம்பாத்தியம் கோபுரம் கட்டாது, உனக்கும் வருமானம் இருக்கணும், அப்பத்தான் சுமூகமா குடும்பம் நடத்துறதுக்கு வசதியா இருக்கும். வர்ற காசை தனியா சேர்த்து வை, சமயத்துல உதவும் சரோஜா அறிவுரை கூறினாள். அதுவும் செங்கமலத்துக்கு சரி என்று பட்டது. பூ வியாபாரத்தில் பங்கெடுத்ததில் கிடைக்கும் பணம் அவளுக்கு சேமிப்பாக மாறியது. சில நாட்கள் வேலை சுமாராக இருக்கும், சில நாட்கள் கணவன் கண்ணனை வேலைக்கு அனுப்பிவிட்டு ஆரம்பித்தால் மாலையில் பிள்ளை பள்ளியில் இருந்து வீடும் வரை நீளும். வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் அதிக பூக்கள் கட்ட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சமயங்களில் வருமானமும் அதிகமாக கிடைத்தது. விடுமுறை கொண்டாட்டங்கள் முடிந்து பள்ளிகள் திறக்க தொடங்கின. செங்கமலம், பையனுக்கு எப்ப பீஸ் கட்டணும் என்று கேட்டான் கண்ணன். வெள்ளிக்கிழமைக்குள்ள கட்டணுங்க என்று பதிலளித்தாள். பணம் போதாது போல இருக்கே, கடன் தான் வாங்க வேண்டி இருக்கும் போல, யாருக்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு என்ற செங்கமலம் பணத்தை நீட்டினாள். ஏது இவ்வளவு பணம்? பூ கட்டி கொடுக்கிறதுக்கு சரோஜாக்கா தருவாங்க இல்லையா, அத அப்படியே வச்சிருக்கேன், இந்தாங்க வாங்கிக்கங்க கணவன் கையில் திணித்தாள். நீ செலவுக்கு வச்சுக்க. கண்ணன் வாங்க மறுத்தான். வீட்டு செலவை நீங்க பார்த்துக்கும் போது எனக்கு எதுக்குங்க, பையன் படிப்பு செலவுக்காகத்தான் சேமித்து வந்தேன் என்றாள். கண்ணன் செங்கமலத்தின் கைகளை பிடித்தபடி அவளை பார்த்தான். அந்த வீடெங்கும் அவனுக்கு பூவாசம் வீசியது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.